ஹாய் ஆல். இங்கிலீஷ்ல நம்ம ப்ரோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் பார்க்கலாம். என்னன்னா லேர்னிங் தி கேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்த கண்டென்ட். யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் என்ன தீம் இருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் எப்படி கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தாங்க, என்ன அப்போ அவங்களோட ஃபேஸஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப அந்த டீட்டெயில்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கல. ஸோ நம்ம வந்து இதில் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். நார்மலாகவே நம்ம வந்து படிச்சுக்கலாம். லைக் இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சிருப்போம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வந்து அந்த என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த பர்சன், அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம். இதுல வந்து அந்த லெவலுக்கு நம்ம படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் நம்ப முடியாது டிஎன்பிசியை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரோஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே, ஏன்னா அதுல அவ்வளோவான கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ நம்ம அதை பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோ வந்து அதை பற்றி தான் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ வேணா அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதோட ஓவர்வியூ, இந்த கான்செப்ட் என்ன, மெயின் தீம் என்னன்னு மட்டும் இந்த கோர்ஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு விளையாட பிடிக்கும், கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து இமிட்டேட் பண்ணுவேன். அதாவது எம்யூலேட்னா ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்து நம்ம அதையவே அப்படியே ட்ரை பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் எம்யூலேட். ஒருத்தவங்க பாடி லாங்குவேஜோ இல்லைன்னா அவங்க பேசுகிற விதமோ அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இம்யூலேட்னு சொல்லுவாங்க. ஸோ யார் இம்யூலேட் பண்ணுவார் அப்படின்னா சுனில் கவாஸ்கர், விவ் ரிச்சர்ட்ஸ். இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்துட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து எனக்கு பேட்டிங் மட்டும் இல்லை பவுலிங்கும் பிடிக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கர் படித்த ஸ்கூல் என்ன அப்படின்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு. சச்சின் டெண்டுல்கரோட அண்ணா பேர் அஜித். இந்த அஜித் அப்படிங்கிற பர்சன் தான் சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்திருப்பாங்க. லைக் நல்ல கோச் கிட்ட கூட்டிட்டு போனது, பர்சனலாக என்கரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணது யார் அப்படின்னா அஜித், அவங்களோட அண்ணா. ஸோ மற்ற ஸ்கூலை விட சர்தாஷ்ரம் வித்யா மந்தர் இந்த ஸ்கூல்ல இருக்கிற கிரிக்கெட் கோச் வந்து நல்லாவே கோச் பண்றாங்க அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லிட்டு சம்மர் கேம்ப் அங்கே நடக்குது, ஸோ நம்ம வந்து போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. போகும்போது சச்சினுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 11. அப்போ வந்து சச்சின் இந்த புக்ல என்ன சொல்றாருன்னா, என்னோட கோச் விளையாட ஆரம்பிக்கும் போதும் 1943ல என்னோட கோச் விளையாட ஆரம்பிச்சாரு, அப்போவும் அவருக்கு 11 தான். நான் என் கோச்சை மீட் பண்ணும்போது என்னோட ஏஜ் வந்து 11 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யார் வேணா அங்கே வரலாம், ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கோச் வந்து விளையாட சொல்லி யாரை வந்து உள்ள எடுத்துக்கணுங்கிற டிசிஷன் வந்து அந்த கோச்சோட தான் எண்ட் ஆஃப் தி டே. அந்த கோச் வந்து பார்த்துட்டே இருந்தனால சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கும். அதனால நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க அண்ணாவை கூப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அண்ணாக்கு தெரியும் ஸ்ட்ரீட்ஸில் அவங்க தம்பி எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு. அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டே இருக்கனால அவனுக்கு ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறான் போல. ஸோ நீங்கள் அவனை பார்க்காத மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, தூரமா இருந்து ஜஸ்ட் அவனை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கோச்சை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த டைம் வந்து சச்சினுக்கு வந்து யாருமே அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணல. அதாவது அந்த குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே கேல்குலேட்டிவா நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணல அப்படிங்கும்போது அவங்க நல்லாவே விளையாடுறாங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க கோச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க சம்மர் கேம்ப்ல. ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு லோ ப்ரெஷர் கம்மியா இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருந்தோம்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதே தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஸோ இதுதான் லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்மே பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த புக்கில் வந்து அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ சம்மர் கேம்புக்கு வந்தாச்சு. சம்மர் கேம்ப் எங்கே நடக்குதுன்னா சிவாஜி பார்க்கில் வந்து நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 10:30 காலையில். அதுக்கப்புறமா இது வந்து மார்னிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மறுபடியும் இன்னொரு செஷன் வந்து போகுது. ஓகேங்களா? இந்த செஷன் வந்து ரொம்ப ரிகரஸாக போயிட்டுருக்கு. லைக் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக பெருசாக பிரேக் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக வந்து போயிட்டுருக்கு. சிவாஜி பார்க் பார்த்தீங்க அப்படின்னா சச்சினோட வீட்டிலேருந்து 40 நிமிஷம் இருக்குது ட்ராவல். ஸோ எப்படி போயிட்டு வருவாங்கன்னா பஸ்ஸில் தான் போயிட்டு வராங்க. ஓகேங்களா? அப்படி போயிட்டு வரும்போது இனிஷியல் டேஸில் வந்து அஜித் இவங்க அண்ணா வந்து கூட வருவாங்க அக்கம்பெனி பண்ணுறதுக்கு. வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. நியூஆன்சஸ்னால்
அந்த மைன்யூட் டீட்டெயிலிங் எல்லாம் வந்து சொல்லி நீ இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றது. இது பர்சனலா சஜஷன் இதை பெட்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அது எனக்கு பர்சனல் கோச்சிங் மேனுவல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சச்சின் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ் தான் இருக்கு, லைக் கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு. அப்போ மார்னிங் செஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு லஞ்ச் முடிச்சு மறுபடியும் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு ஈவினிங் செஷன், அதாவது ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் செஷனுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ ஆனால் என்ன ஆகுனா அந்த பாக்கெட்ஸ் மட்டும் ட்ரை ஆகாமையே இருக்கும். ஸோ ஒரே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக டைம் இல்லை, பிகாஸ் 10:30க்கு கோச்சிங் முடியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சுட்டு மறுபடியும் லஞ்ச் முடிஞ்சு போகிறதுக்குள்ள அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் காயாமல் இருந்திருக்கு. ஸோ மிடில் ஆஃப் தி சம்மர் கேம்ப், அந்த கேம்ப் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. அதோட மிடில் பார்த்தோம்னா அந்த கோச் வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. யார் மேலன்னா சச்சின் மேல. அதுக்கப்புறமா அந்த 2 மாசம் முடியும் போது என்ன சொல்றாங்கன்னா, கோச் வந்து நீ வந்து உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ஸோ நீ வந்து வருஷம் ஃபுல்லா ட்ரெயின் ஆகணும், இருந்தீங்கன்னா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா சச்சினோட ஸ்கூல்ல வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை. அங்க வந்து கிரிக்கெட் கோச் இல்லை. ஸோ உனக்கு கிரிக்கெட் வந்து சீரியஸா இருக்குன்னா நீங்க வந்து ஸ்கூல்ல மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கோச் வந்து அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அண்ணா கிட்டேயும் அப்பா கிட்டன்னு சொல்லும்போது அவங்க அண்ணாவும் இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்கிட்டே இது மாதிரி கோச்சிங்கு தான் சச்சின் வந்து பெட்டரா வருவான், ஸோ நீங்க வந்து ஸ்கூலை மாத்துறதை பத்தி கன்சிடர் பண்ணி பாருங்க இயர் லாங் கோச்சிங்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் வந்து எனக்கு ஸ்கூல் சேஞ்ச் பண்றதை பத்தி பிரச்சனை இல்லை, உனக்கு சீரியஸாவே இதை வந்து பிடிச்சிருக்கு, இதை நீ பண்ணுவ அப்படின்னா நான் வந்து மாத்துறேன் அப்படின்னு சச்சின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. சச்சினும் ஆமா எனக்கு இது கிரிக்கெட்ல நான் வந்து ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு சொன்னனால சத்ராஷ்ரம் வித்யா மந்திர் இந்த ஸ்கூல்ல வந்து அவங்க அப்பா வந்து சேர்த்தி விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல், அதாவது டைமே இல்லை, மற்றதை பத்தி யோசிக்க டைம் இல்லாம ஜஸ்ட் இந்த கோச்சிங்லேயே ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கோச். ஓகேங்களா? ஸோ அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ உன் பெஸ்ட் எஃபர்ட்டை கூட ரிசல்ட்டை பத்தி யோசிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் சத்ராஷ்ரம், ஸோ அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து விளாண்டுருப்பாங்க. அது சம்மர் பிரேக்ல பாத்தீங்க அப்படின்னா சம்மர் லீவ் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து காலையில 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் செஷன் போகும். அப்புறம் மறுபடியும் ஒரு ½ பிரேக்கு அப்புறம் 5 PM மறுபடியும் சாயங்காலத்துல அடுத்த செஷன் வந்து ஆரம்பிச்சோம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க கோச் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பிரேக் டைம்ல வந்து வடா பாவ் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்க கோச் காசு தருவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மார்னிங் 7:30லேருந்து 4:30க்கு அப்புறமா 5 o'clock மறுபடியும் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? அது வந்து 7 o'clock வரைக்கும் போகும். இதுல வந்து நெட் செஷன்ஸ் இருக்கும். 5 நெட் செஷன்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து அந்த ஸ்டெம்ப் மேல ஒரு காயின் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காயின் வந்து விழுகல அப்படின்னா அந்த காயின் வந்து சச்சினுக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது, பிசிக்கலி எக்ஸாஸ்ட் ஆனாலும் வித் ஸ்டாண்ட் பண்றது, இதெல்லாம் இந்த எபிலிட்டி எல்லாமே வரணுங்கிறதுக்காக அவங்க கோச் வந்து இதை பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி பவுலர், ஸோ அந்த கோச்சிங்ல இருக்கிற எல்லா பவுலரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா இவ்வளோ ப்ரெஷரைஸ்டா இருக்கிற இடத்துலையுமே எல்லா பாலையுமே அடிக்கணும், இல்லைன்னா அந்த காயின் கீழே விழுந்துடும். ஸோ அந்த திங்கை வந்து மோட்டிவேட்டடா வச்சுக்கிறதுக்காக அந்த காயின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த காயின் ஜெயிக்கும் போதும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இது வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ரொம்ப பிசிக்கலி ரொம்ப டயர்டா இருந்தாலுமே ப்ரொசீட் பண்ணதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா 2 full circuits, அந்த சிவாஜி பார்க்க வந்து 2 டைம் ஃபுல்லா பேட் அண்ட் கிளவுஸோட ஓட சொல்லுவாங்க அவங்க கோச். ஸோ இது முடியும் போது கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க யாருன்னா சச்சின். அதுக்கப்புறமா வீட்டுக்கு திருப்பி வரணும். இன்கேஸ் அவங்க அப்பா கூப்பிட வராங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் காக்டெயில் வாங்கி தர சொல்லி அடம் பிடிக்கிறதா புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்பா வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நீட் இருக்கு, அவங்களுக்கு பிரதர் சிஸ்டரோட நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த டைம்ல வந்து நான் யோசிக்கல. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஹாப்பியா இருந்தா போதும்னு எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சில டைம் வந்து சிவாஜி பார்க்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஓனாவே போவார். எதுலன்னா பஸ்ல. அந்த பஸ்ல போகும்போது இன்கேஸ் சீட் கிடைச்சதுன்னா இந்த எக்ஸாஷன் இவ்வளோ ட்ரெயின் ஆகி டயர்ட் ஆனதுல பஸ்லயே தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல மும்பைல வந்து ரொம்பவே கூட்டமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இன்கேஸ் இல்ல அப்டின்னா, நின்னுட்டே தான் போகணும். நிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன் அப்டின்னா, சச்சின் கிட்ட கிட் பேக் இருக்கும். ஸோ கண்டக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரூடா பேசுவாங்க. 2 டிக்கெட் எல்லாம் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எம்பாரஸிங்காலாம் இருந்திருக்கு. அப்புறம் போக போக இது வந்து ஆ கிட் பேக்க வந்து அவங்களோட பார்ட்டா வந்து விராப் பண்ணிக்கிற டெக்னிக்க வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாரி. பேசிக்கலி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அந்த மாரி. அதுல ஃப்ளெக்சிபிளா அடாப்ட் ஆகறதுக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டஃப் இதுல வந்து நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ கிட் பேக் பிகேம் அன் எக்ஸ்டென்ஷன் ஆன் தி பஸ். ஸோ பேட் பண்ணும்போது எப்படி ஹெல்மெட்டும், பேடும் என்னோட பார்ட்டா இருந்துச்சோ, பஸ்ல வந்து கிட் பேக் வந்து என்னோட எக்ஸ்டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் பாந்த்ரா டு சர்ச் கேட். ஸோ இதுதான் சச்சின் போன ரூட். இந்த ரூட் எல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனாலும் இப்போ சச்சின் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. இயர் லாங் ட்ரைனிங் நடக்குது. ரிகரஸா இருக்கு சம்மர் கேம்ப் எல்லாம். ஆனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, அதாவது எதை பத்தி கவலைப்படாம விளையாடுறதையும் சச்சின் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சில டைம் வந்து ப்ராக்டிஸ்க்கு வர சொன்னாலும் போகாம இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கோச் வந்து கூட்டிட்டு போவாங்க. லைக் இங்க என்ன விளையாண்டுருக்கியா, நீ வந்து நெட்ல அங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, சிவாஜி பார்க்குக்கு வான்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ போகும்போது சொல்லிட்டு வராமா, இந்த கிட்ஸ் கூட எல்லாம் விளையாண்டும் டைமை வேஸ்ட் பண்ணாத, நெட்ல நீ விளையாடணும், உன்னை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க, லைக் நீ வந்து உன்னை பத்தியே தெரியாம நீங்க சுத்திட்டு இருக்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ we need to have a proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career. ஸோ போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி சொல்லலாம், ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன் வேணும். லைக் இப்போ வந்து சச்சினுக்கு போகும்போது அவங்க கோச் எப்படி சொல்லிட்டு போறாங்க, லைக் நீ வந்து உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ வந்து இது பண்ணணும், இது உனக்கு பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் நீ வந்து டெம்பரவரி கிராட்டிஃபிகேஷனுக்காக இங்க வராத, அந்த அந்த மாதிரி சொல்ற மாதிரி. இது வந்து சச்சினோட வேர்ட்ஸ்ல வந்து அந்த புக்ல இருக்கும். லைக் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான கெரியர் ஓரியன்டேஷன் வேணும். அதுக்கப்புறமா நம்ம பர்சனாலிட்டியும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் நம்ம பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கெரியர் எடுத்தோம் அப்படின்னா, அது நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அதுல இவென்ச்சுவலி நம்ம சக்சஸும் ஆகும் அப்படின்னு இது இந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த கெரியர் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அதை நம்மளுக்கு காட்டுறது. நம்மளுக்குன்னு ஒரு 5 திங் தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுத்தாங்கன்னா, நம்ம பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுறது நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதுல பெஸ்டா வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம வந்து கிடைக்கும் எக்ஸ்போஷர்ல அப்படின்னு இதுல வந்து சொல்ல வராரு. ஸோ அந்த டைம்ல வந்து இது மாதிரி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா என்னோட கோச்சோட அந்த ஃபாஸ்ட் சைட்டட்னஸ், தொலைநோக்கு பார்வை வந்து தெரியுது. அவரு என்னை அப்படி இழுத்துட்டு போய் இப்படி ட்ரீட் பண்ணனாலதான், லைக் ட்ரெயின் பண்ணனாலதான் இன்னைக்கு நான் இருக்கிற ஒரு பர்சனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து மென்ஷன் பண்றாரு. என்னன்னா பங்க் பண்ணிட்டு செஷனை வந்து பங்க் பண்ணிட்டு ஸ்கூல்ல நடக்கிற மேட்சை பார்க்க போயிருப்பாங்க. ஆனா அங்க வந்து இவர் கோச் வந்திருப்பாரு. ஸோ வந்து ரொம்ப கோவமா, நீ வந்து மத்தவங்கள விளையாடுறத பார்க்க வர, ஆனா நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா வேர்ல்டே வந்து நீ விளையாடுறத பார்க்க வரும், அந்த மாதிரி ஹாஷா பேசி திட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோச் கிட்ட தான் அவர் வந்து ட்ரெயின் ஆயிருக்காரு. ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு இருக்க பர்சனா இருக்கேன்னு இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். அதாவது சச்சின் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட கோச்சுக்கு தான் கொடுக்குறேன். லைக் கோச் தான் என்னை வந்து அந்த பர்சனாலிட்டியில ஓன் பண்றாரு, அந்த மீனிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ ஆத்தரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் ஏப்ரல் 1973 பிறந்திருக்காரு. ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்காரு. ஸோ 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. 2012 பார்த்தோம்னா ராஜ்யசபா எம்பியாவும் இருக்காரு. 16th November 2013 வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சச்சின் டெண்டுல்கர் வாங்கின அவார்ட்ஸ். அர்ஜுனா அவார்ட்ஸ், ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, இது எல்லாமே சச்சினுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? அப்புறம் இதுல நம்மளுக்கு கிளாசரி இருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த டாபிக் முடிஞ்சுது. இதுல வந்து ரொம்ப 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 மைன்யூட்டா படிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இருக்காது. லைக்
டேட்டா ஃபேக்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். ஸோ இந்த அவார்ட் பற்றி வேணா பார்த்துக்கோங்க, அண்ட் தென் மெயினாக இந்த மீனிங்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.